இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போறோம். நீங்க போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2500 வேகன்சி கிட்ட பாத்தீங்கன்னா தற்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஜாப் பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு டிப்ளமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வொக்கேஷனல் கோர்ஸ் பண்ணவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பொறுத்தவரை ஏர்ஃபோர்ஸ்லேருந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேகன்சி 2500 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. இது அக்னிவீர் வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குதுன்னு சொன்னோம். அது என்ன பெனிஃபிட்டு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதில் குரூப் எக்ஸ் குரூப் ஒய்ன்னு 2 பிரிவு இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்கீம் மூலமாக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் உங்களுக்கு அந்த 4 வருஷம் முடிஞ்சு வரும்பொழுது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு 28/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரீடமும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது ஒரு மத்திய அரசு வேலை. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு வேலை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2500 வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக பார்த்துட்டே வருவோம். பொதுவாக 12th பாஸ் பண்ணவங்க, வொக்கேஷனல் பாஸ் பண்ணவங்க, டிப்ளமோ பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மத்திய அரசு வேலையை பொறுத்தவரையை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடித்தவங்க, அதாவது 12th மேக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட்டு 50% மார்க் அப்படிங்கிறது எடுத்துருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை. இது நீங்கள் படிக்கலை, நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்க, 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்க, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்கோ, ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். ஏதாவது ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற பாலிடெக்னிக்லேயோ இல்லை அரசு பாலிடெக்னிக்லேயோ நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே அட்லீஸ்ட் 50% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் தனியாக கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வொக்கேஷனல் கோர்ஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். வொக்கேஷனல் கோர்ஸ் பொறுத்தவரை 2 இயர் வொக்கேஷனல் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. வித் நான் வொக்கேஷனல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். இது ரெண்டுமே சேர்த்து 50% மார்க் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் உங்களுக்கு வொக்கேஷனல் கோர்ஸில் இருக்கும். அதில் 50% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இப்போ சயின்ஸ் குரூப் இல்லாமல் இருக்கக்கூடிய குரூப்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 12th ஏதேனும் ஒரு ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் பயாலஜியோ அல்லது நீங்கள் ஃபஸ்ட் குரூப்போ இல்லை நீங்கள் 3rd குரூப்போ இல்லை வொக்கேஷனல் எடுத்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே 50% மார்க் எடுத்துருக்கணும். இதே வொக்கேஷனல் கோர்ஸ் இருக்குங்க. இதுலேயும் நீங்கள் 12th வொக்கேஷனல் கோர்ஸ் 2 வருஷம் பண்ணலாம். அந்த மாதிரி கூட இருக்குது. அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்னிவீர் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் 2 விதமாக ஆட்களை ரிக்ரூட் பண்ணுறாங்க. அக்னிபாத் மூலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 30,000 சேலரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் மட்டுமே 48 லட்சம் பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஒன் டைம் சேவா நிதி பேக்கேஜில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக கல்யாணமாகாத ஆண்களாக இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியனாகவோ அல்லது நேபாளிஸாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 12th படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேயே ஸ்பெசிஃபிக்காக அக்னிவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அக்னிவீர் வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய ஆட்களை தற்போது டேரெக்டாக ரிக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அக்னிவீர் வாயுவில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஐஏஎஃப்பில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான பெனிஃபிட்ஸும் நிறையவே உங்களுக்கு இருக்கும். இதில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் பீரியடில் 4 வருஷத்தில் நீங்கள் இதற்கான
எல்லா பெனிஃபிட்டுமே நீங்கள் வந்து பெற முடியும். இது வந்து கிட்டத்தட்ட வந்து அக்னிவீர் மாதிரி தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்னிபாத் கிடையாது, இது வந்து அக்னிவீர். இந்த அக்னிவீர் வந்து உங்களுக்கு எதுக்கு கீழே வருதுன்னு அக்னிபாத்துக்கு கீழே தான் வருது, அது ஸ்கீம் கீழே தான் வருது. இந்த அக்னிவீர் வாயு அப்படிங்கிறது வந்து ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரியாக தற்பொழுது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது வந்து 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3/7/2004க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அதே மாதிரி 3/1/2008க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். அவங்க தான் வந்து எலிஜிபிள். டேட்டோட கொடுத்துருக்காங்க. சேலரி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 30,000 சேலரி, செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,000, ஃபோர்த் இயரில் 40,000. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் கார்பஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்து போயிடும். அது வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சம்பளத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த அக்னிவீரில் உங்கள் கான்ட்ரிபியூஷனுக்காக, அதாவது 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறதுக்காக வந்து ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க. அது ஒரு 9,000, ரெண்டுமே சேர்ந்து அதில் போய் விழுந்துடும். உங்கள் கையில் வந்து தற்பொழுது வந்து சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 21,000 தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து முக்கியமான வந்து ஒரு நிபந்தனை இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு சேலரி 30,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் கையில் கிடைக்க போகிறது 21,000 தான். அதில் 9,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போய் விழுந்துடும். இன்னொரு 9,000 வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து ஒரு மாதத்துக்கு 18,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 18,000 பார்த்தீங்கன்னா 4 வருஷமும் நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. இது வந்து மொத்தமாக உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து கொடுத்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வந்திருக்கும். நீங்கள் போட்ட அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 5 லட்சம் வரை வந்திருக்கும். மொத்தம் இந்த 10 லட்சம் அப்படிங்கிற சேவாநிதி பேக்கேஜில் நீங்கள் இந்த சர்வீஸ் முடிக்கும்போது கையில் வந்து கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா வித் ஜிஎஸ்டியோடு நீங்கள் பே பண்ணணும். அதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிட்டன் டெஸ்ட்டு, 2 வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை வந்து 60 நிமிஷம் வந்து உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் இருக்கும். 45 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட்லேருந்து இருக்கும். இதில் 85 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்துருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் குட்டி குட்டி எழுத்தாக இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சப்ஜெக்ட் பொதுவாக எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்டு ஜெனரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்லேருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சருக்கு வந்து 1 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பேஸ் 2ல் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மிலிட்ரி சர்வீஸுக்கு இந்த லைஃபுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, இதுக்கு நீங்கள் வந்து அடாப்டபிளான பெர்சனா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3வது பேஸில் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கா, நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பெர்சனா அப்படிங்கிறத, ஃபிசிக்கலாக கரெக்டான பெர்சனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. கடைசியாக பார்க்கும் பொழுது வந்து இதில் நீங்கள் 4 வருஷம் தான் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. பட் இந்த 4 வருஷத்தில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டோடு நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க. அதற்கப்புறமும் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும். மத்திய அரசில் இருக்கக்கூடிய நிறைய ஜாப் நீங்கள் வந்து சேர முடியும். இதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் பேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் தனியான யூஆர்எல் இது. அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வருகின்ற 28/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. agnipathvayu.cdac.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண நன்றி.